நீங்கள் வெஸ்டர்ன் மீடியாவை பார்த்துட்டு நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. இந்தியன் மீடியாவுமே வந்து வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் வந்து போடுறாங்களே வெளியே இங்கே ரியல் சுச்சுவேஷன் என்னென்னு தெரியறதில்ல. இங்கே ரியலாகவே நிமோனியா, ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இப்போ அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த கிளைமேட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா 0 டிகிரி போகுது. ஸோ இந்த கிளைமேட்டில் டிசம்பர் ஜனவரியில் இப்போன்னு இல்லை, நான் வந்து 2013 சைனாவில் இருக்கேன். எப்பயுமே டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மந்தில் நிமோனியா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிறது, ஃப்ளூ, இது எல்லாமே நார்மலாகவே அதிகமாகும் டியூ டு கிளைமேட் சேஞ்சஸ் தான். இதை வந்து மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி புது வைரஸ் உருவாயிருக்கு, திரும்ப பேண்டமிக்கா, லாக்டவுனா, சைனா ஃபுல்லாக லாக்டவுனு, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சைனா அரசாங்கம் மறைக்குதுங்கிற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் கிடையாது. நீங்கள் உண்மையான கல நிலவரத்தை பாருங்கள். இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு தமிழில் இங்கே சைனா வந்திருக்கவும் மாட்டாங்க, வந்து பார்த்துருக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது, சும்மா அடிச்சுடுறது இஷ்டத்துக்கு. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் சொல்கிறத தான் அங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. அங்கே இருக்கிற எங்களோட குடும்பங்கள் ஆகட்டும், இங்கே தமிழ் மாணவர்கள், இந்திய மாணவர்கள் படிக்க வந்தவங்களாகட்டும், எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியில் பயப்படுறாங்க. நீங்கள் அங்கே போடுற தேவையில்லாத தகவல் கொடுக்குறதும், அதே மாதிரி யூடியூப் கிடச்சிருச்சு நம்ம தான் பெரிய இது அப்படின்னு நினச்சிட்டு போடுற வீடியோஸை நம்பி அவ்வளோ எங்களோட ஃபேமிலிஸும் பயப்படுறாங்க. இங்கே ரியல் சுச்சுவேஷன் பேடாக இருந்துச்சுன்னா நாங்களே வந்து பேடாக இருக்குன்னு நாங்களே ரிப்போர்ட் பண்ண போகிறோம். நான் இத்தனைக்கும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன், நான் இங்கே தான் வேலை செய்கிறேன். எனக்கே வந்து பயத்தை உருவாக்குறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தான் தெரியல. வணக்கம், நான் உங்கள் பெண் சிங்கார இருபாலமை மீண்டும் ஒரு காலையில் சந்திப்பதை அடைகிறோம். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம 2 விஷயம் பார்க்கலாங்க. ஒன்று அண்ணா பல்கலைக்கழகம் ஞானசேகரன் சம்மந்தப்பட்ட விஷயம். 2வது வந்து HMPV வைரஸ் பற்றி பார்க்கலாம். அதனோட ப்ரிவென்ஷன் என்ன, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு சில குறிப்புகள் தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல வந்து நம்ம அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரன் தான் கெட்ட குரங்கு பணத்தையும் சேர்த்து கெடுத்தது அப்படின்ற மாதிரி இவரோட வீடு வந்து கோயில் நிலத்தில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல வந்து ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறார் இவரோட வீட்டை. இவர் வீட்டை அடக்க வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவன் கெட்டது இல்லாத சுற்றி இருக்கிற 21 வீடையும் சேர்த்து முடிச்சு விட்டு இப்போ அவங்களுக்கும் வந்து சிக்கல் சிரமங்கள்லாம் இருக்கும். இவனாவது 4 பக்கம் போய் திருடி சம்பாரித்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறான். மற்றவங்க வந்து பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சாங்களோ. இந்த அரசாங்கம்ன்றது ஒன்று சரியில்லாமல் அரசு, அதாவது அமைச்சர்கள், நம்ம ஆளக்கூடியவர்கள் தகுதியான நபர்களாக இல்லை என்றால் என்னென்ன நடக்கும்ன்றதை வந்து நம்ம வந்து இந்த நிகழ்வுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் முதலே வந்து நிறைய வந்து ஞானசேகரன் விஷயத்தில் வந்து முன்னுக்கு பின்பறலாம் போய்கிட்டே இருந்தது. இப்படி போய்கிட்டே இருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வீடு வந்து ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவர் துரைமுருகன் வீட்டுக்கு வந்து ED ரைட் விட்டாங்க. அதில் எதனா பரபரப்பாக பெரிய விஷயமா மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்து இந்த விஷயத்தை மடைமாற்றலாமான்னு ஆளும் கட்சி யோசனை பண்ணிச்சு. அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை வந்து எப்படியாவது மடைமாற்றியே தீரணும்னு ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு ஆளும் அரசு ஞானசேகரனுக்கு துணையாக இருக்கக்கூடிய பதவி வகிக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் மற்றும் பலரும் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தை எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து மடைமாற்றிடும். மக்கள் வந்து இதை மறந்துடணும், இதை கடந்து போகணும், எல்லா விஷயத்தையும் கடந்து போனோம்னா இதையும் கடந்து போகணுன்ற ஒரு எண்ணத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயமா கிளப்புறாங்க. இப்போ வந்து சோதனையிட்டாங்க, எல்லாமே கரெக்டு. அப்போ அந்த வீட்டை வந்து எதுக்கு இப்போ வந்து இவ்வளோ நாள் விட்டுட்டாங்க, இப்போ எந்த ஆட்சியில் வந்து இது கொடுத்தாங்கன்றது தெரிய வரணும். இப்போ இதில் வந்து ஒரு அனைத்து இந்திய அதிமுக காலத்தில் வந்து இதை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க. இப்போ அவங்கள உள்ளே இழுத்து விடணும், அவங்கள பேசு பொருளாக்கி இவங்களும் தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி காட்டணும். இவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு லூப்ஹோல் கிடைக்கணும். இந்த ஞானசேகரன் பிரச்சனையை வந்து மடைமாற்ற முடியுமா? ஏன்னா இதை மாட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து யார் இந்த சார்ன்றதுல ஏதோ ஒரு மிக முக்கியமான நபராக இருக்குன்னு தான் தோணுது. இல்லைன்னா வந்து இன்னைக்கு வரைக்கும் முதல்வரும் துணை முதல்வர் 2 பேருமே வந்து வாயை திறக்காமல் இருக்கிறாங்க. ஏதாவது வந்து கருப்பு துப்பட்டா, நீங்கள் கருப்பு பல்லுன்னு விட்டீங்களா, அப்போ நல்லா இருந்ததா? அப்படியே மோடிக்கு வந்து எதிர்ப்பு அப்படி இப்படின்னு காட்டி நீங்கள் எதிர்ப்பு காட்டுறீங்க, ரைட், ஓகே, எதிர்ப்பு காட்டக்கூடிய நபர் தான் வந்து அதுக்காக எதிர்ப்பு காட்டுறீங்க, நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க.
என்ன அது ரைட்டு. இப்போ உங்களுக்கு அதே இது உங்களுக்கு அதாவது இப்போ கர்மா ஒரு பூமராங்கன்றது வந்து இப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்கள் காட்டிய கருப்பு கொடி வந்து இன்றைக்கி பெண்கள் கருப்பு துப்பட்டா போட்டுக்கிட்டு வராங்க, கருப்பு ஜாக்கெட்டு கருப்பு புடவை எல்லாமே உள்ளாடைகள் முதற்கொண்டு கருப்பு போட்டுக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அது எல்லாத்தையும் வந்து கல்லூரி மாணவிகள் எல்லாமே என்ன நீங்கள் எங்கெங்கே கருப்பு கலர் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி எந்தெந்த இடத்த தடை பண்ணீங்களோ அத்தனை இடத்துலையும் மாணவ மாணவிகளோ அல்லது சாதாரண மக்களோ கருப்பு உடை முழுவதுமே உள்ளாடை முதற்கொண்டு கருப்பு உடை துணி போட்டுக்கிட்டு வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? காவல்துறையை விட்டு என்ன அதாவது நான் சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன் அப்படின்னு சொன்னதை வந்து உங்கள் அமைச்சர்களுக்கு சொன்னீங்களா, இல்லை எங்களை மாதிரி சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு சொன்னீங்களா, நடுத்தர வாழ் மக்களுக்கு சொன்னீங்களா, இந்த தவறு செய்கிறவர்களுக்கு நான் துணையாக இருப்பேன், அதை தட்டி கேட்குறவர்களுக்கு சர்வாதிகாரியாக இருப்பான்னு அந்த அர்த்தத்தில் சொன்னீங்களா? எந்த அர்த்தத்தில் சொன்னீங்கன்றது இப்போ எங்களுக்கு புரியலை. கோயாபல்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவரை விட பல மடங்கு மிஞ்சி இருக்குது இந்த அரசு. கொடுத்த வாக்குறுதி ஒன்றாவது எடப்பாடியார் அதிமுக ஆட்சியில் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு இந்த நிவாரணத் தொகை 10,000 5,000 கொடுங்க, அப்படி இப்படியும் வாய்க்கிலேயே பேசுனீங்களே. இப்போ உங்கள் இதில் வந்து ஒரு 1000 ரூபா கொடுக்கறது வக்கு இல்லை. கேட்டால் மகளிர் உரிமை தொகை தரோம், மகளிர் உரிமை தொகை இப்படி கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்காரன் பிடிங்கிட்டு போய் எந்தாண்ட போய் தண்ணி அடிப்பான், சரக்கு அடிப்பான், அதையும் இப்படி கொடுத்து இப்படி வாங்கிடுறீங்க. என்ன இலவச பேருந்து உங்களை கேட்டாங்களா? தயவுசெய்து சொல்கிறேன் மக்களே, மீண்டும் நீங்கள் இலவசம்னு போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை வந்து எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. முதல்ல வந்து நலத்திட்ட உதவிகளை புறக்கணியுங்கள் மக்களே. நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், நலத்திட்ட உதவிகளை புறக்கணிங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி, இன்றைக்கி வரைக்கும் வந்து உதவித்தொகை வாங்காத, கவர்மெண்ட் கொடுக்குற உதவித்தொகையை வாங்காத தான் இருக்கேன். என்ன அதனால் வந்து நான் வந்து எந்த விதமான இதையும் வந்து நான் வாங்குறதில்ல. அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா அது கூட நாங்கள் வாங்குறது கிடையாது. எதையுமே அரசாங்கம் உங்களுக்கு இலவச திட்டங்கள்ன்றதை வந்து எதுவுமே என் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. அது குறிப்பாக இந்த அரசு கொடுக்குற இலவச திட்டங்கள் எதுவுமே என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. திமுக அரசு கொடுக்குற நலத்திட்ட உதவிகள் எதுவுமே என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு 500 ரூபா திருட்டுவாங்க. இதுதான் திமுகவின் ஆரம்ப காலத்தில் வந்து இதுக்கு நடக்கிற கொள்ளை கொள்கை இதுதான் திமுகவோட கொள்ளை கொள்கை. எதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 50 ரூபாயை கொடுத்துட்டு 500 ரூபா திருடுறது தான். எப்போ நீங்கள் ஓட்டை விற்க ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கே நீங்கள் வந்து ஆட்சியாளர்களையும் யாரையும் வந்து தட்டி கேட்குற உரிமை போயிடுச்சு. பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த வாக்குமூலமாக வந்து எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகிடுச்சு. அது வந்து டெக்னிக்கல் கிளிச்சுன்றாங்க, அது இதுன்றாங்க. எல்லாமே இருக்கட்டும். என்ன இது யாரையும் பயமுறுத்துகிற மாதிரில இருக்குது. அந்த பெண்ணையும் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் பயமுறுத்தி மற்றவங்க யாரும் வந்து வெளியில் வந்து புகார் கொடுக்காத வளம் இருக்குது. இது வந்து இப்படின்னு காவல்துறை வந்து தன்னுடைய கண்ணியத்தை எழுத விட்டதுன்னு தான் சொல்லணும். இந்த வழக்குன்னு கிடையாதுங்க. சாதாரணமாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கனாலே என்ன இருந்த மாதிரி ஒரு வேகம் ஒரு இது எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஒரு மெத்தனமான ஒரு போக்கு தான் தெரியுது. இவங்க வந்து என்னென்னா எந்த வழக்குலையும் வந்து இவங்க தீவிரமாக வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. எவ்வளோ விஷயங்கள் முன்கூட்டி இது மாதிரிலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நம்ம வந்து இந்த காவல்துறைக்கும் சரி இந்த அரசுக்கும் சரி தெரிவிச்சுக்கிட்டே இருந்தோம்னாலும் அதெல்லாமே வந்து வீணாதான் போச்சு. எதுவுமே வந்து இவன் வந்து காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல. யாரும் கண்டுக்கவும் கிடையாது. என்ன இன்னைக்கு இந்த ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் இந்த ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்குது. இன்னும் எத்தனை விஷயங்கள் வெளில வர காத்துக்கிட்டு இருக்குதோ தெரியல. இன்னும் எத்தனை விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டுள்ளதோ, இன்னும் எத்தனை விஷயங்கள் வந்து வெளியில் வராமல் இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் அதிகாரத்துக்கு பயந்துக்கிட்டு இன்னும் எத்தனை பேர் வெளில வராது இருக்கிறாங்கன்னு தெரியல. இதில் வந்து நடுவில் வந்து இந்த பணம் படைத்த ஒரு சில மற்ற ரகமான ஜென்மங்களும் இருக்குது. என்ன அதுங்க பாதி போய் பணத்தை கொடுத்து காவல்துறைக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு அதுங்க ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு எத்தனை நாளைக்கு நீங்களாம் காவல்துறைக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? எத்தனை நாள் தான் எதுவும் போகும்? நானும் தெரியாதான் கேட்குறேன். தேசிய மனித உரிமை கமிஷன், தேசிய மகளிர் ஆணையம் இந்த மாதிரி தான் போய் ஆகணும் அடுத்த கட்டத்துக்கு. இங்கே வந்து நடவடிக்கை வந்து சுரக்கமானால் நடுவில் வந்து எல்லாமே செய்வேன். நான் எல்லா இடத்துக்கும் போவேன், எல்லாத்தையும் சந்திப்பேன், எல்லாத்தையும் எனக்கு வேண்டிய ஆதாரங்களை கேட்டேன், பாதிக்கப்பட்ட நபர்களையும் பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். இது ஒரு விஷயம் போகுது. இது எதுக்கு வந்து குறிப்பாக சொல்ல வரேன்னா, காவல்துறைக்கு வந்து பணம்ன்றது வந்து எப்படியோ ஒன்று கொடுத்துட்றாங்க, கொடுத்து அவங்க வாய் அடைச்சிடுறாங்க.
நம்ம எவ்வளோ ஆதாரங்கள் கொண்டு போய் கொடுத்தோம்னாலும் அதை கண்டுகொள்வது. இதுதான் வந்து நடுத்தர மக்களுக்கும் நம்ம சாதாரண வாழ்க்கை வாழ்கிற மக்களுக்கும் காவல்துறைக்கு கொடுக்கக்கூடிய. ஓகே, இப்போ ஹெச்எம்பிவி வைரஸ் வரும். நான் வந்து கடந்த மாதம் 11ஆம் தேதி வந்து ஒரு காணொலி போட்டிருந்தேன். ஒரு வைரஸ் தாக்கம், அது குழந்தைகளை தாக்கம்னு சொல்லியிருந்தேன். இந்த வைரஸ் வந்து இப்போ கிடையாது. நம்ம வந்து சாதாரணமாக நம்மளுக்கு வரக்கூடிய சளி காய்ச்சல், நிமோனியா காய்ச்சல், இந்த சளி ரொம்ப அடைச்சிக்கிச்சுன்னா அந்த நுரையீரல் லங்ஸில் இதாகிட்டு மூச்சு விட சிரமப்படும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வைரஸ் தான் இது. இது வந்து உயிருக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ரொம்ப எதிர்ப்பு சக்தி இல்லாமல், ரொம்ப வயதானவர்கள், ரொம்ப எதிர்ப்பு சக்தி இல்லாத, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாத இருக்கிறவங்கள வந்து பாதிக்கப்படுவாங்க. மற்றபடி வந்து இது சீசன் இதுதான். இப்போ நம்மளுக்கு எப்படி வந்து வின்டர் சீசனு இருக்குது, அதே மாதிரி தான் வந்து சீனாவுடைய வின்டர் சீசன் கொஞ்சம் அதிக அளவோட பாதிக்கப்படுறாங்க. அதை வந்து ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிறேன். இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ப்ரிவென்ஷன் எடுத்துங்க. அப்போ அந்த வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன், அந்த ஒரு ஷார்ட்ஸாக கூட போட்டிருந்தேன் நான். ப்ரிவென்ஷன் எடுத்துங்க, என்ன இதெல்லாம் வந்து வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் குடிங்க. இஞ்சி, மிளகு, சீரகம், பூண்டு, மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து போட்டு நீங்கள் வந்து இதுக்கு ஒரு இதாக வச்சு கஷாயமாக வச்சு குழந்தைகளுக்கு ஒரு 25 ml, பெரியவங்களுக்கு ஒரு 50 ml வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் குடிங்க போதும். அப்படின்னா இதே போதும் உங்களுக்கு. அப்படியும் இல்லை என்றால் சித்தரத்தை, சுக்கு, மிளகு, திப்பிலி மற்றும் தூதுவளை, இது மாதிரி வந்து ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்குது. சரியானபடி உங்களுக்கு விஷயம் தெரிந்தால் அதெல்லாம் ஒரு தேநீராக வச்சு வர நீங்கள் பருகலாம். ஏன்னா நான் வந்து போன கொரோனா டைமில் வந்து திருநீரில் வந்து மூலிகை போட்டு மூக்கில் உரிகிற மாதிரி வந்து ஒரு மூலிகை திருநீர் செய்திருந்தேன். சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலையம் அதில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணாங்க. அதை எடுத்துக்கிட்டு தான் ஜிஹெச் டியூட்டிக்கே போனாங்க. கிட்டத்தட்ட சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி காவல்துறை நண்பர்கள்கிட்ட வந்து அந்த திருநீர் இருந்தது. மூலிகை தேநீர் வந்து அவங்களுக்கு வந்து, அதாவது வெளியில் அவங்க டியூட்டியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மாலை நேரங்களில் போயிட்டு மூலிகை தேநீர் இலவசமாக கொடுத்தேன், மக்களுக்கும் கொடுத்தேன், ஏன்னா எல்லாத்தையுமே இலவசமாக கொடுத்தேன். அப்போ அந்த கொரோனா டைம், லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தினமும் ஒரு 200 பேருக்கு சாப்பாடு, குழந்தைங்களுக்கு பால், ரொட்டி இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாம் கொடுத்தும் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்களே ஒழிய, அது சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட இருந்து உதவின்னு வரும்போது வாங்கிக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு உதவின்னும் போது, அதுவும் நம்ம வந்து ஒரு நியாயமான உதவி கேட்குறோம், நம்ம பக்கம் நியாயத்தை வச்சு கேட்கும்போது அதுக்கு உதவுறதுக்கு யாரும் முன் வரவில்லை. ஞானசேகரன் வழக்கு மடைமாற்றப்படுகிறது தான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் வந்து அவரோட வீடு இடிக்கிறது. இப்போ இந்த 21 வீடு பிரச்சனை பண்ணாங்க, இப்போ அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ அது எந்த ஆட்சியில் கொடுத்தாங்கன்னாங்க, அது அதிமுக ஆட்சியாக எந்த ஆட்சின்றது இருந்தாங்க. இவங்க கெட்ட நேரம் இவங்க ஆட்சியில் தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் காமெடியாக இருக்கும். என்ன இவங்க முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்காங்கன்னு தெரியாது. இதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடிஞ்ச கதையாக ஆயிடுமோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது இந்த ஞானசேகரன் விஷயத்தை மூடி மறைக்க இந்த அரசாங்கம் தவறு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கிறது. உண்மையான குற்றவாளிகளை கொண்டாந்து நிறுத்திட்டா ஒரே இதில் போயிடும். ஒரு பொய்யை மறைக்க போய் 9000 பொய் பேசுகிறாங்க. கடைசியில் என்ன பொய் பேசுகிறாங்கன்றதை மறந்துட்டு அவங்களே வந்து அதாவது இந்த அரசும் தவறு செய்தவர்களும் தானாக வந்து சிக்கிக்கொள்ளும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பயிற்சி தலைவர்.